தமிழ்நாடு ஃபுல்லா திமுக கட்சிக்காரங்க ஓரணியில் தமிழ்நாடுன்ற பேர்ல உறுப்பினர் சேர்க்கை பண்றோம் அப்படின்னு ஆதார் கார்டு நம்பரையும் தனிப்பட்ட விவரங்களையும் சேகரிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கு தடை விதிச்சு இதுவரைக்கும் வாங்கப்பட்ட எல்லா தனிப்பட்ட விவரங்களையும் அழிக்கணும், சட்டவிரோதமா ஆதார் கார்டு நம்பர் வாங்குறதும் தனிப்பட்ட விவரங்களை சேகரிக்கிறதும் தப்பு, அதனால திமுக கட்சிக்காரங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி உயர் நீதிமன்ற மதுரை கிளை அமர்வுல பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. இந்த தடையை விலக்க கோரி திமுக சார்பில் மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன், ஜி. அருள்முருகன் முன்னாடி இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு. இந்த வழக்கு சம்பந்தமா ரெண்டு தரப்பும் தங்களோட வாதங்களை முன் வச்சிருக்காங்க. திமுக சார்பில் நாங்க உறுப்பினர் சேர்க்கையப்போ ஆதார் கார்டு நம்பர் வாங்குறது, பர்சனல் விவரங்களை வாங்குறது இது எல்லாமே முற்றிலும் பொய்யான விஷயம். அது மட்டும் இல்லாம ஆதார் விவரங்களை சேகரிக்கப்படக்கூடாதுன்னு அதை அழிக்கணும்னு சொல்லிதான் மனு தாக்கல் பண்ணிருக்காங்க. ஓடிபி நம்பர் வாங்க கூடாது அப்படின்னு தடை எதுவும் சொல்லல. அதனால இந்த மனுவை தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதுக்கு உதவி சொலிசிட்டர் ஜெனரல் கோவிந்தராஜனுடைய வாதத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, தனிப்பட்ட நபர்களோட ஆதார் விவரங்களை சேகரிக்கிறதும் குற்றம், ஓடிபி நம்பர் வாங்குறதும் குற்றம். இது தொடர்பா விரிவான பதில் மனு தாக்கல் எங்க கிட்ட இருக்கு. ஆனா அதை தாக்கல் செய்ய கொஞ்சம் அவகாசம் வேணும்னு கேட்டிருக்காரு. திமுக சார்பில் ஆதார் விவரங்கள் வாங்கல அப்படின்னு எழுத்துப்பூர்வமா தாக்கல் செய்யணும், ஆதார் அமைப்பு சார்பில் ஓடிபி வாங்குறது தொடர்பா பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி விசாரணையை ஆகஸ்ட் 21 தள்ளி வச்சிருக்காங்க நீதிபதிகள். மக்களே உண்மையா சொல்லுங்க, திமுக கட்சிக்காரங்க ஓடிபி நம்பரும் தனிப்பட்ட உரிமையும் வாங்கலையா? எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே?